The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. இந்தியா முழுவதும் வெயிலின் தாக்கத்தால் தகிக்கிறது. இது குறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவின் வட மத்திய பகுதிகளில் வெயிலின் தாக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 118.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி நாட்டின் மிக வெப்பமான பகுதியாக மாறியுள்ளது. டெல்லியில் 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இரவில் 90 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி மிகவும் வெப்பமான இரவு என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டிலும் வேலூர், சென்னை போன்ற இடங்களில் வெப்பநிலை 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி இருக்கிறது. நாட்டின் 70 முதல் 80% பகுதிகள் தீவிர வெப்ப அலையை எதிர்கொண்டு வரும் நிலையில் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 10 முதல் 15 நாட்கள் கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. எல் நினோ சூழலால் வரும் நாட்களில் வெயில் 120 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மதிய வேளைகளில் வெளியே செல்வதை தவிர்க்கவும், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை பாதுகாக்கவும் சுகாதாரத்துறை அவசர அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக ஆசை. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.